வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்டா. ஸோ அந்த பொண்ணு பேரெல்லாம் வேண்டாம். அவள் என்கிட்ட சொல்லும் போதே அக்கா நேம்லாம் மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டா. அப்புறம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் கூட கேட்டிருந்தேன், சேட் எண்டிங் வைக்கவா ஹாப்பி எண்டிங் வைக்கவான்னு. நிறைய பேர் ஹாப்பி எண்டிங் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, வாங்க ஹாப்பி எண்டிங்கை வச்சு ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? அதுவும் ரியல் லைஃப் ஸ்டோரி. உங்களுக்கும் இந்தமாரி ரியல் லைஃப் ஸ்டோரி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். நான் அவங்க கூட எனக்கு அது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் நான் போடுறேன், சரியா? ஏன்னா எனக்கு ரியல் ஸ்டோரிஸை போடணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் இந்த நிறைய ஒன் ஷாட்டில் என்னோடய ரியல் லைஃப் ஸ்டோரி, என் ஃப்ரெண்ட்ஸோடது இந்தமாரி தான் நான் கொடுத்துருப்பேன். மேபி சில பேருக்கு தெரியும், நானே சொல்லியிருக்கேன். அண்டு உங்களுக்கும் ஆசை இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்டோரியும் இதில் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ஹாப்பி எண்டிங்கோ இல்லை சேட் எண்டிங்காங்கிறது உங்கள் சாய்ஸ். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்தமாரியே போடலாம். எனக்கு ஆசை ரியல் ஸ்டோரிஸ் கொடுக்கணும். நார்மலாக இமேஜினேஷன்லாம் என்ன, நம்மளாக க்ரியேட் பண்ணுற ஸ்டோரிஸை விட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் அதுக்கு ஒரு ஹைப் இருக்கும் எப்போயுமே. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ அதனால தான் கேட்குறேன், உங்களுக்கும் இந்தமாரி என் க்ரஷ்ஷு இல்லை ஒன் சைட் லவ் இல்லை பிரேக்கப் ஸ்டோரி, ஏன்னா சில பேரோட பிரேக்கப் ஸ்டோரியும் நான் இதில் ஒரு எஃப்எஃபாகவே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது புரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கும் ஆசை இருந்தால் கொடுங்க, நான் பண்ணுறேன், ஓகேவா? சரி வாங்க, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யோர் செல்ஃப். இப்போது நீங்கள் தான் உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ தான் வரப்போகிறாங்க எல்லோரும், நீ கிளம்பு சீக்கிரம். அம்மா, உண்மையாக சொல்கிறியா? அத்தை அத்தை பையன் பொண்ணு எல்லோரும் வராங்களா? எல்லாருமே இங்கே தான் வராங்க, நீ கிளம்பு சீக்கிரம். கோயிலுக்கு வேறு போகணும், நீ கிளம்பு. சரி ஓகேம்மா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு, ரொம்ப நாள் கழிச்சு அவன் இங்கே வரானா? என்ன சொல்கிறது, அவனை பார்க்க என் கண்ணு எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கு அவனை பார்க்கணுன்னு. ஃபைனலி அவன் இப்போ தான் இங்கே வரான். அவனுக்கு இப்போ தான் தோணுச்சா என்னை பார்க்க வரணும்னு? நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவன்கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறவே இல்லை, அப்புறம் எப்படி? சரி ஓகே, கிளம்பலாம். இப்போ கிளம்புனா தான் அவங்க வீட்டுக்கு வரும்போது எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போக கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் கிளம்புறீங்க. இப்போது அவங்களுமே வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க. அப்புறமா பார்த்தா நீங்கள் ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. எங்கடி போகிற? ஐயோ, இப்போன்னு பார்த்து எனக்கு வேறு ஸ்டொமக்லாம் பெயினாக இருக்குது. அம்மா வெயிட் பண்ண, தோ வந்துடுறேன். எங்கடி போகிற? மா இருமா, தோ வந்துடுறேன். சரி சீக்கிரம் போயிட்டு வா. தோ அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருப்பீங்க. ஐயோ, இப்போ தானே கோயிலுக்கு போகலான்னு கிளம்பணும், அதுக்குள்ளையா? இப்போ எப்படி அவன் கூட நான் போக முடியும்? என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? கடவுளே, இதெல்லாம் நியாயமா? அப்படின்னு நீங்கள் அங்கேயே பார்த்துட்டு வீட்டில் வந்து உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க. அம்மா என்னடி, கிளம்பு, அவங்க வேற வந்துட்டாங்க. அம்மா என்ன என்ன அம்மா எனக்கு 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 பீரியட்ஸ் ஆச்சுமா. ஏண்டி, 1 வீக் அப்புறம் வர வேண்டியது தானே, என்ன இப்போவே வந்துடுச்சு? தெரியலம்மா. இப்போது சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டில் இரு, நாங்கள் எல்லோரும் போய்க்கிறோம். என்ன சொல்ல முடியும் இங்கே? சரிம்மா. இப்போது நீங்கள் தான் ரூமில் இருக்கீங்க. இந்த தடவை கூட அவன் மூஞ்சி கூட பார்க்க முடியல. இப்போ வந்த உடனே அவங்க கிளம்பிடுவாங்க. பின்ன எப்போ நான் பார்க்குறது அவனை? ஐயோ, ஏன் நீங்கள் கடவுளே, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அவனை நான் எப்போ பார்க்குறது? பார்க்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் தான் உங்கள் ரூமில் அப்படியே நீங்கள் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போது அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்.
உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் ஏதோ ஒரு மேரேஜ், அப்போது நீங்கள் தான் கீழே ஸ்டேஜுக்கு கீழே நின்றுட்டு குட்டி குட்டி வாண்டுகளை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு, நீங்கள் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 8 வயசு இருக்கும் அந்தமாரி பொண்ணு. ஜேகேக்கு வந்து ஒரு 12 வயசு. அப்போது நீங்கள் தான், டேய் அக்காவுக்கு தண்ணி தவிக்குது, போய் குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் இருக்கும்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. தண்ணி தவிக்குதா அக்கா உங்களுக்கு? நான் வேணா ஜூஸ் எடுத்துகிட்டு வரவா? சரிடா, அக்காவுக்கு தண்ணி தாகமா இருக்குது, சீக்கிரம் போய் ஜூஸோ தண்ணியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வா. அப்போ அந்த பையனும் ஒரு 3 பாட்டிலுக்கு மேலே அந்த குட்டி கையில் வச்சு எடுத்துகிட்டு வரான். இதெல்லாம் மேலே இருந்து ஜேகி பார்த்துட்டு தான் இருக்காரு, உங்களையும் அந்த குட்டி பையனையும். நீங்களும் அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே வாங்கி கடைன்னு குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அப்போ தான் ஜேகிவை சடனாக பார்க்குறீங்க. எதுக்கு இந்த அண்ணன் இப்படி நம்மளும் குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க? என்னது இது? அப்போது லைட்டாக ஒரே ஒரு ஸ்மைல் ஜேகி பண்ணியிருப்பார் உங்களை பார்த்து. எவ்வளோ அழகாக இருக்கு அந்த அண்ணன் சிரிக்கும் போது. நல்லா இருக்கே, ஹை அழகாக இருக்கு அந்த அண்ணன் சிரிக்கும் போது அப்படின்னு நீங்கள் அப்போ தான் அந்த ஸ்மைலில் தான் நீங்கள் விழுந்திருப்பீங்க. இப்போ வரையும் நீங்கள் அந்த ஸ்மைல்குள்ளே தான் கிடக்குறீங்க. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு அங்கே விழுந்த நான் இன்னும் பாரு, இன்னும் எழுந்திருக்கல. எவ்வளோ பைத்தியமாக இருக்க உன் மேலே, ரொம்ப 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 அதிகமாக உன் மேலே மட்டும். நீ என்னை கண்டுக்கவே மாட்டேன்ற, பட் இருந்தாலும் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குது. என்னவோ தெரில. அப்போது வீட்டில் எல்லாருமே வந்திருப்பாங்க. உங்கள் தங்கச்சி தான் அவங்க கதவை தட்டிட்டு, அக்கா எங்கே இருக்க? இங்கே தான் படுத்திருக்கேன். சரி அப்படின்ட்டு பெட்டில் வந்து உட்காந்துட்டு, ஆமாக்கா இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் ஜேகே என்னை தூக்கி சுற்றினாரு தெரியுமா? செம்மையாக சுற்றினாரு. ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ஜேகே என்ன கூட. என்ன சுற்றினாரா? ஆமாம், நான் என்னை அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அடியாக இறக்கி விட்டுட்டாரு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஜேகே என்ன கூட. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீ தான் இல்லை. ஆமாம், இருந்தாலும் நான் என்ன பேச போகிறேன் அவன்கிட்ட? அவனை அப்படியே பார்த்துட்டு தான் உட்காந்துப்பேன். அதை மட்டும் அவன் பார்த்துட்டான், அவ்வளோதான், என் ஹார்ட்டே என்கிட்ட இருக்காது. என்னக்கா, என்ன உனக்குள்ளே பேசுகிற? ஒன்றும் இல்லடி. சரி ஓகேக்கா, நாளைக்கு நீ ஸ்கூல் போகணும்ல? ஆமாம், ஸ்கூல் தான் போகணும். சரிக்கா, நான் போய் தூங்குறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி போ அப்படின்ட்டு உங்கள் சிஸ்டரும் அங்கேயே போய் பெட்லேயே படுத்துடுறா. நீங்கள் தான் நல்லா யோசிச்சுட்டு இப்போ ஏர்லி மார்னிங் நீங்கள் கிளம்பி ஹேர்லாம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க. இப்போ ஸ்கூலுக்கும் போயிருப்பீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் உட்காந்துருக்கா பக்கத்தில், மயூ. என்னடி என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லடி, சும்மா தான். என்னடி சும்மான்னு சொல்கிற? சும்மா தாண்டி. சரி என்னமோ. இது என்ன உன் அத்தை பையன் வந்தானா என்ன? வந்தான். கோயிலுக்கு போனீங்களா? போனோம். இல்லை போனாங்க, நான் தான் போகல. ஏண்டி? அதுவா, அது வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சுடி, அதான். சனியே, இப்போ தான் வந்து தொலையணுமா? நீயே ரொம்ப நாள் கழிச்சு உன் அத்தை பையனை பார்த்தல. பார்க்கவே இல்லை. அப்போ கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. என்னடி சொல்கிற? சரி விடு, இன்னொரு ரிலேட்டிவ் வெட்டிங் வருது, அதில் மீட் பண்ணுவோன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், சரியா? சரி ஓகே. ஐ ஹோப் டி நீ மீட் பண்ணி கம்மிட் ஆகணும். நான் மாமா வேலை பார்க்கணும். சரிடி, மாமா வேலை தானே, பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டு கிளாஸ்லாம் அப்படி போக ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் இப்போது 10th ஸ்டாண்டர்ட் தாண்டா படிக்கிறீங்க. இப்போ ஈவினிங்காக நீங்களும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், வயன் சொல்லுமா என்ன? சீக்கிரம் கிளம்பு, ஒரு வெட்டிங்க்கு போகணும். வெட்டிங்க்கா? எதுக்கு?
கிளம்புனா கிளம்பேன். ம் சரி ஓகேம்மா கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்களும் போய் ரெடி ஆகிட்டு கீழேயும் வந்திருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு வெட்டிங்க்கு தான் எல்லாருமே போகிறீங்க. போயிட்டு நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் தான் எங்கிட்டுமே எழுந்திரிச்சு போகல. அப்போது உங்கள் ரிலேட்டிவில் ஒரு பொண்ணு, அவள் பேர் சௌமி, அவள் வர்ற அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் பையன் வா நம்ம எங்கன்னா போகலாம். ஆ நான் வரல சௌமி, நீ போ. ஏய் ஏன் அப்படி என்கிட்ட பேசவே மாட்டேன்ற? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. ஹேய் நான் தான் கூப்பிட்றேன்ல, வா. அங்கே ஜங்குக் தேயோங் எல்லோரும் இருப்பாங்க, நம்மளும் அவங்க கூட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். ஜங்குக்கா என்ன சொல்கிறா? இது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு என்னை கொன்னே போட்டுரும். அம்மா ஒன்றும் சொல்லாது, ஆனால் பசங்கக்கிட்டலாம் பேசக்கூடாது சொல்லியிருக்காங்கல்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை சௌமி, நீ போ, நான் வரல. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்ட்டு சௌமி அப்படியே ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்கா. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்ன இவங்க 2 பேரும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க? அவனும் சிரித்து சிரித்து பேசுகிறான். அப்போது 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா என்ன? ஐயோ எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் லவ் பண்ணுறான்னா என்ன? என்னெல்லாம் பார்க்கக்கூட மாட்டான், ஆனால் சௌமிட்ட மட்டும் எப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போது ஒரு வேளை லவ் பண்ணுறானோ? அப்படி இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அவனுக்கு உன்னை பிடிச்சா அவனே வந்து சொல்ல போகிறான். பிடிக்கலையா நீ அக்செப்ட் பண்ணிட்டு தானே ஆகணும். நீ இந்த மாரிலாம் யோசிக்கக்கூடாதுல்ல பையன். அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, ஆனால் பிடிக்கலன்னா ஐயோ நினச்சே பார்க்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அதெல்லாம் பார்த்துட்டு. இப்போ அப்படியே ஈவினிங் அந்த ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருக்கும். இப்போ வீட்டுக்கு போகணும். ஆனால் இவனை பார்த்துட்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு அவனை பார்க்காம இனி எப்போ பார்க்க போகிறோன்னு தோணிட்டே இருக்கும்ல. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால் அவனை பார்க்க போகிறேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் அப்படியே குழி தோண்டி புதைச்ச மாரி இருக்குது. உன்னை பார்க்க தான் அவ்வளோ ஆசைப்பட்டு வந்தேன். இப்போது என்னால் உன்னை ஃபேஸே பண்ண முடியல. எனக்கு அது தோணிகிட்டே இருக்குது, நீ சௌமியா லவ் பண்ணுறியோன்னு அப்படின்ட்டு ரொம்ப சேடாகிடுறீங்க நீங்கள். இப்படியே டேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஒரு 6 மந்த் இப்படியே தான் போயிருந்திருக்கும். நீங்கள் இந்த 6 மந்த் கேப்பில் நீங்கள் ஜங்குக்கை எங்கேயுமே பார்க்கல. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டல் காட்டினா ஹாஸ்பிட்டலில் ஜேகேக்கு பிரைன் டியூமர்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்தால் உங்களுக்கு ஒரு த்ரோட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன்னால் உங்களுக்கு அங்கே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் உங்களையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஜேகேவை வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்குமே ஒரே நாளில் தான் ஆப்ரேஷன். இப்போ அப்படியே நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வந்திருப்பீங்க. உங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும். ஒரு 2 டேஸ் கழித்து நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா ஜங்குக்கு எப்படி இருக்கு? இல்லடி இன்னும் ஐசியூவில் தான் இருக்காங்க, இன்னும் எதுவும் சொல்லலை. என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி இன்னும் எதுவுமே சொல்லலை, தெரியல பார்க்கலாம். ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, என்னடா இப்படி நடக்குதுன்னு. நீங்கள் அப்படியே காட் கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்க. காட் அவருக்கு எதுவுமே ஆக்கக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும், அவருக்கு எல்லாமே குணமாகி நல்லா இருக்கணும், அவரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். காட் நீங்கள் அவர் கூடவே இருங்க,
எனக்கு அவர் நல்லா இருந்தால் போதும். அவரை லவ் பண்ணுறேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த ஒரு லைஃப்பை அவர் வாழணும். ப்ளீஸ் காட், அவரை எப்படியாச்சும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், ஹே வயன், ஆமாம் ஜகுக் நல்லா இருக்கான், இப்போ நல்லா இருக்கான், ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போது ஒரு ஸ்டேஜில் இருக்கானா. என்னம்மா சொல்கிற? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. இப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. அப்படியா? ஆமாம். சரிம்மா, சரி, ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகிட்டு இப்போ நல்லா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களுமே ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே 2 months பாஸ் ஆகிருந்திருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நீங்கள் இந்தமாரி அவனுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கீங்க. சரி, ஓகே, நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. நீ என்ன பேச போகிற? நான் ஒன்றும் இல்லை, சும்மா பேச போகிறேன். என்னடி பேச போகிற? பேச போகிறேன்னா பேச போகிறேன், அவ்வளோதான். நல்லா இருக்கியான்னு கேட்க போறியா? ஆமாம், அப்படி தான் கேட்க போகிறேன். சரி, கேட்டு சொல்லு. சரி, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவளும் நீங்களும் பேசிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ அப்படியே அந்த பொண்ணு தான், நம்ம பேசலாமா அந்த பையன்கிட்ட? அண்ணா காலேஜ் தானே, பேசலாம் அப்படின்ட்டு உங்கள் அண்ணன்ட்ட, அதை தான் அந்த பொண்ணோட அண்ணன்ட்ட அந்த பொண்ணு போய் கேட்குறா. அண்ணா, என்ன போ? அண்ணா இல்லை, ஜங்குக் அண்ணா உங்கள் காலேஜ் தானே? ஆமாம், என் காலேஜ் தான், என் ஃப்ரெண்டு தான். என்ன? அப்படியா, உன் ஃப்ரெண்டா? ஆமாம், என் ஃப்ரெண்டு தான். என்ன போ? அவர்கிட்ட பேசணும். நீ எதுக்கு பேசணும்? அண்ணா, நான் சொல்கிறேன். எதுக்கு பேசணும்னு சொல்லு. என் ஃப்ரெண்டுக்காக பேசணும். உன் ஃப்ரெண்டுக்காகவையா? எதுக்கு? லவ் பண்ணுறாளா? ஆமாம். ஆனால் அந்த பையன்கிட்ட இன்னும் அவள் சொல்லலை. பட் நான் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உன் வேலையை பார்க்குறியா நீனு? அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவளே சொல்லிப்பா. அப்படியா? இல்லைண்ணா, அந்த நனுக்கு இப்போ தான் டியூமர் ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, நான் வேணா பேசி பார்க்குறேனே. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா, நல்லா பார்த்துப்பா அந்த நான். சரி, ஓகே, என்ன கேட்டுப்பாரு அப்படின்ட்டு அந்த பையனும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். அப்போது ஜேகே ஃபுட்பால் கோர்ட்டில் தான் இருக்கான். யார் இது? இல்லை மச்சான், என் தங்கச்சி ஏதோ உன்கிட்ட பேசணுமா. உன் தங்கச்சியா? என்கிட்ட எதுக்கு தான் பேசணும்? இல்லை மச்சான், ஏதோ பேசணுமா. சரி, ஓகே, நான் பேசுகிறேன். அண்ணா, நீ கொஞ்சம் வாங்கிட்டு போ, சும்மா பேசு. சரி. நான் தெரியும், அவனோட தங்கச்சி தானே, தெரியும். அது இல்லை, நான் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு. இல்லைண்ணா, நான் வயனோட ஃப்ரெண்டு. வயனா? ஆமாம், வயனோட ஃப்ரெண்டு தான். சரி, வயனுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்டுனா எதுக்கு? என்ன பற்றி பேசணும்? புரியல. அண்ணா, கொஞ்சம் சொல்ல வர்றதை கேட்குறீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்கள். இல்லைண்ணா, வயனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன? வயனுக்கு என்னையா? ஆமாண்ணா, உங்களை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. சொல்லப்போனால் அவள் உங்களை லவ் பண்ணுறாண்ணா. என்ன லவ் பண்ணுறாளா? ஆமாண்ணா, ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா, உங்களை லவ் பண்ணுறா. உங்களை பற்றி தான் என்கிட்ட பேசிகிட்டே இருப்பா. ஆனால் உங்ககிட்ட அவள் சொன்னதே இல்லை. இங்கே பாரு, அவன் என்கிட்ட பேசினது கூட இல்லை.
அப்புறம் எப்படி அது அண்ணா எனக்கு சத்தியமாக தெரில. உங்ககிட்ட அண்ணா அவள் பேசினதில்ல தான் எனக்கு அது தெரியும். ஆனால் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறானா, அது மட்டும் உண்மை. இங்கே பாரு, அவள் வேலையை அவளை பார்க்க சொல்லு சரியா? சும்மா லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு உன்னை விட்டு சொல்லடா. அண்ணா அது மட்டும் அவள் பண்ணதே இல்லைண்ணா. இத்தனைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசணுன்னு சொன்னது கூட வேண்டான்னு சொன்னான். நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்குறேன்னு தான் சொன்னேன். அவளுக்கு நான் உங்ககிட்ட சொன்னது எதுவும் தெரியாது. நீங்கள் அவள்கிட்ட எதுவும் காட்டிக்காதீங்க. என்ன பேசுகிற? ஆமாண்ணா, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுறா, அவ்வளோதான். உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்கள் போய் பேசுங்க, இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணும் பேசிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் பேசிட்டு வந்துடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜாலியாக போய் அவகிட்ட பேசுகிறீங்க. அவள் மூஞ்சி கொடுத்தே உங்கள்கிட்ட பேசல. ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? உனக்கு ஜங்குக் வேணாண்டி. என்ன? ஏன்? ஃபயன் அது இல்லை, நீ நீ அவனுக்கு டிசர்வ் இல்லடி. ஏன்டி இப்படி சொல்கிற? அப்போது அவள் நேற்று ஜேகே கிட்டே பேசினது எல்லாத்தையுமே சொல்கிறா. என்னடி பண்ணி வச்சுருக்க? நான் உன்னை போய் சொல்ல சொன்னேனா? இல்லடி, அது உன்னை யாரடி போய் அவன்கிட்ட சொல்ல சொன்னா? நான் உன்னை சொல்ல சொன்னேனா? இல்லை பையன், அது இங்கே பாருடி, நான் உன்னை சொல்ல சொன்னானான்னு கேட்டேன் உன்னை. வயன் அங்கே பாரு, ஏன்டி நீ இப்படி பண்ணுற? நான் பேசாமல் தானே இருக்கேன், அவனை ஒரு ஓரமாக இருந்து பார்த்துட்ருக்கேன். அது உனக்கு பிடிக்கலையா? வயன் போதுண்டி, நீ எதுவும் பேசாத அப்படின்ட்டு நீங்களும் அவகிட்ட இருந்து தள்ளி வந்து உட்காந்துட்டு நீங்கள் உங்களோட கிளாஸஸ்லாம் கவனிச்சிட்ருக்கீங்க. என்ன கோச்சிக்கிட்டா? அவளுக்காக தானே பண்ணோம். வயன் இங்கே பாரு, என்னை தொடாத. இங்கே பாருடி, உனக்காக தானே பண்ணேன். இப்போது நான் என்ன பண்ணிட்டேன் பெருசா? நீ லவ் பண்ணுறேன்னு போய் அந்த பையன்கிட்ட சொன்னேன், அது தப்பா என்ன? அது தப்பு இல்லடி, எங்கே எது சொல்லணும்னு ஒன்று இருக்குது, அதுதான். இப்போது அந்த பையன் வீட்டில் சொல்லிட்டானா என்னடி பண்ணுவேன்? என்னை கொன்னே போட்டுருவாங்க எங்கள் அப்பா. நான் அதை மறந்துட்டேன்டி. மறந்துடுடி எல்லாத்தையும் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ ஈவினிங் போல் உங்கள் அம்மா தான் பயன். ஐயோ, இவங்க வேற எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ஆமாம், கிளம்பு, ஒரு இடத்துக்கு போகணும். ஐயோ எங்கே போகிறோன்னு வேறு தெரியலையே. ஐயோ கடவுளே. இந்தோ கிளம்புறம்மா அப்படின்ட்டு நீங்கள் கிளம்புறீங்க. கிளம்பிட்டு பார்த்தா நீங்கள் எல்லாருமே வீக்கெண்டுக்காக ஜேகேயோட வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், ஜேகே வீட்டு வாசலில் இறங்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ, நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதே நடக்குது. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியவே நிற்கிறீங்க. உங்கள் அம்மா தான், என்ன அங்கேயே நிற்கிற, உள்ளக்குள்ளவா? இதோ வரமா அப்படின்ட்டு நீங்கள் அப்போ தான் பொறுமையாக போகிறீங்க. பார்த்தா ஜேகேயோட அக்கா தான் இருக்காங்க வீட்டுக்குள்ளே. அக்காவும் அம்மாவும் மட்டும். அவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காங்க, ஜேகே வீட்டில் இல்லை. என்ன அவனை காணும், அம்மாவும் அக்காவும் மட்டும் இருக்காங்க. சரிதான். அப்போது ஜேகேயோட அக்காவும் வந்து பார்த்துட்டு, வா வயன், ஏன் அங்கேயே நிற்கிற? இதோ வரேங்க்கா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளக்க போயிட்டு, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்தோம், ஆனால் உன்னை பார்க்கவே முடியல. ஒரு 6 month இருக்குமா, இல்லை மேலேயே இருக்கும். அன்னைக்கு கூட உனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுல, கோயிலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. அந்த கல்யாணத்துக்கும் நான் வரல, வீட்டில் எல்லோரும் வந்தாங்க, எனக்கு உடம்பு முடியல, நான் வரல அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பயமாக இருக்குது. பையன், அக்கா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பயமாக இருக்கா உனக்கு? எதுவும் பயப்படுறியா? அப்படியெல்லாம் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன்.
ஓ, நல்லா தானே இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ஓகே. நல்லா இருந்தால் ஓகே தான் எனக்கு. இல்லை, ஸ்வெட் ஆகுது, அதான் கேட்டேன். இல்லைக்கா, நான் நான் நல்லா தான் இருக்கேன். சரி, ஓகே. அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஜேகே வீட்டுக்குள்ளே வராரு. அவ்வளோதான் உங்களுக்கு. ஜேகே, அம்மா அம்மா. ஆ, பையன் வந்துட்டாளா? மா, ஹே வாடா, இங்கே பாரு யார் வந்திருக்கான்னு. பையன், என்னோட அம்மா, என்னோட தம்பி. ஆ ஆ, ஆ வாங்கத்த. ஆ, என்ன ஜேகே, எங்கே போனேன்? இல்லைத்த, சும்மா வெளியே போயிட்டு வந்தேன் பசங்க கூட பேசிட்டு. ஓ, சரி, ஓகே. அப்போது ஜேகே உங்களை தான் பார்த்துட்டு பா. அப்போ நீங்களும் தலையாட்டிட்டு கீழவே குமிச்சிட்ருக்கீங்க. இவெல்லாம் யார் இப்போ வீட்டுக்கு கிட்டா இவங்கள சொல்லணும். அம்மா, நான் மாடியில் இருக்கேன். ஜேகே, என்னம்மா? மாடியில் ஏசி ஃபேன் எதுவும் ஒர்க் ஆகலை, நீ கீழ் ரூம் யூஸ் பண்ணிக்கோ. அம்மா, கெஸ்ட் ரூம்மா? ஆமாம், நீ கீழவே யூஸ் பண்ணிக்கோ. சரி, ஓகேம்மா. அப்படின்ட்டு அவரும் போகிறாரு கெஸ்ட் ரூமுக்கு. நீங்கள் எல்லாருமே அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணுறீங்க. அப்போது நீங்களும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஜேகே இப்போ வெளியே வந்திருப்பாரு. நீங்கள் தான் பெட்டில் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்னது இது, நான் எங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிடும் அங்கேயே வரேன். ஐயோ கடவுளே, அவர் கண்ணில் மட்டும் நான் தனியாக மாட்டிடக்கூடாது. அம்மா அப்பாட்டையும் சொல்லாமல் இருக்கணும் கடவுளே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ நைட்டு போல் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வரல, ஜேகே ரூமில் தான் இருக்கான். என்ன, இன்னும் சாப்பிடவே வரல அவன். சரி, நம்ம டிவி பார்க்கலாம், வருவான் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு சேரில் உட்காடுறீங்க டிவி பார்க்குறதுக்காக. அப்போது ஜேகே சாப்பிட வரான். அப்போ அவங்க அம்மாவும் தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. அப்போது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜேகே அப்படியே பிளேட் எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் உட்காரான் டிவிக்கு ஆப்போசிட்டில். அப்போது அவனும் சாப்பிட்டுட்டே இருக்கான். சடனாக அவங்கள திரும்பி பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு அவனை பார்த்துட்டு டிவியை பார்க்குறீங்க. ஐயோ, என்ன இவர் பார்த்துட்டாரு, ஒரு வேளை நான் பார்த்துன்னு கண்டுபிடிச்சிட்டாரோ? ஐயோ, அவன் வேற ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன்றான். ஒரு வேளை நான் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டேன்றானோ? இருக்கும்ல, கூச்சமாக இருக்கும்ல யாராச்சும் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருந்தா. சரி, நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் மெதுவாக போயிடுறீங்க ரூம்க்கு. அப்போ ஜேகே, என்ன அவ இப்படி பார்க்குறா, இப்போயும் நம்மளை தான் பார்க்குறாளா? ஐயோ, இப்போ திருமணம்னா கன்ஃபார்ம் நம்மளை தான் பாப்பா. ஏன் அவ இப்படி பண்ணிகிட்ருக்கா? படிக்கிற வயசில் இதெல்லாம் தேவையா? சும்மா படித்தோமா, நல்லா வேலைக்கு போனோமா, நல்லா காலேஜை பார்த்து சேர்ந்தோமான்னு இல்லாமல் இதெல்லாம் தேவையா அவளுக்கு? இரு பாப்போம் இப்போ என்ன பண்ணுறான்னு அப்படின்னு திரும்புகிறான். பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் இல்லை. போயிட்டாலோ? சரி சரி அப்படின்ட்டு அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். நீங்கள் இல்லை. நீங்கள் ஆனால் அந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே சாப்பிட்டுட்டு அவரும் போயிருப்பார் ரூமுக்கு. இப்போ அப்படியே ஏர்லி மார்னிங் நீங்கள் தான் தூங்கிட்டுருக்கீங்க. யாரோ உங்களை சுற்றிட்டு நடக்கிற மாரி ஃபீலாக இருக்குது. யார் இப்போது நம்மளை சுற்றிட்டு நடந்துகிட்டே இருக்கா அப்படின்ட்டு லைட்டாக உங்களோட பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே அங்கே டவலோடு நிற்கிறான். என்னது இது, என்ன டவலோடு நிற்கிறாரு? அப்போது அவரும் அப்படியே திரும்புகிறாரு. நீங்கள் அப்படியே போர்வையை நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, ஐயோ நான் எதுவும் பார்க்கல, நான் எதுவுமே பார்க்கல, என்ன பண்ணிட்டு போயேன் பிட்டா, அதெல்லாம் இல்லை, அவர் ஏன் இங்கே வந்தார்? ஆமாம்ல, இந்த ரூமில் ஹீட்டர் இருக்குல்ல, அங்கே தான் ஃபேன் ஏசி எதுவும் ஒர்க் ஆகலையே, மறந்தே போயிட்டேன். இவர் அழகாக வேற இருக்காரு. ஐயோ, சிரிச்ச சவுண்டு கேட்டு போகுது.
அப்படின்ட்டு வாய் மேலே விரல் வச்சுட்டே சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ போயிட்டாரா என்னன்னு பார்க்கலாமா? போயிருப்பார், எப்படி போகாமல் இருப்பார் அப்படின்ட்டு நீங்கள் எட்டிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு திரும்ப பெட்ஷீட் மூட போகிறீங்க. அதுக்குள்ளே அவர் வயன் இப்போ ஏன்னு கேட்டோன்னா கன்ஃபார்ம் வயன் நீ முழிச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். அது அது உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். அப்போது நீங்களும் எழுந்திரிச்சு உட்காடுறீங்க பெட்டில். வரேன் அப்படின்ட்டு திரும்ப போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே அவர் ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு அகெயின் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு இந்த லவ் கிவ்லாம் இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை சொல்லப்போனால். அப்போது உங்களுக்கு சௌமி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன? அதான் உங்களுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்போது சௌமி மேலே தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. யாரா இவத்தா? நான் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும் உங்களுக்கு சௌமியா ரொம்ப பிடிக்கும்ல. யார் சொன்னா? எனக்கு நல்லா தெரியும் சௌமியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்கிட்டலாம் பேசவே மாட்டீங்க, ஆனால் சௌமிக்கிட்ட ஜாலியாக பேசுவீங்கள்ல. நான் ஒரு மக்கு. நான் ஏதோ ஒரு நினச்சிட்டு இருந்துட்டேன். விட்டுருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். நான் அப்படியே இருந்துக்கிறேன். உங்ககிட்ட சொல்ல வந்தது வேறு. இல்லை, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு. அதனால் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் ஜங்குக். நானும் எதுவும் நினைக்கல அப்படின்ட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே போயிடுறீங்க. இவகிட்ட அட்வைஸ் பண்ணலான்னு வந்தால் இவ என்னென்னமோ பேசிட்டு போகிறா. ஏதோ ஒன்று சனியை நம்மளை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு அவருமே ரூமை விட்டு வெளியே வந்திருப்பார். அப்போது நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அவர் இப்படி ஒரு மாதிரி ஏதோ சொல்ல வந்திருப்பார், ஆனால் நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்காமல் நீங்களாம் ஒன்று நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஈவினிங்காக வீட்டுக்கும் கிளம்பியிருப்பீங்க. எல்லோரும் சேர்ந்துட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்களும் வந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, இனி என்ன நடந்தாலும் நீ அவனை பார்க்கவோ பேசவோ அவனை பற்றி நினைக்கவோ கூடாது. அதுதான் உனக்கு நல்லது. அவனுக்கு ஒன்று பிடிக்கல, உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு சுமியை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிவிட்டு, ஆனால் அவனை நினைக்காம உங்களால் இருக்கவே முடியல. என்ன தான் அவன் இப்படி சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு அவன்தான் உலகமே. அவனால தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ அவனே இப்படி சொல்லும்போது நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நினைக்காமல் இருக்க முடியல. இப்படியே ஒரு 6 இயர்ஸ் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கும் நிறையா அலைன்ஸ் வருது, பட் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை. இப்போ ஜேகே வீட்டிலேருந்து ஒரு அலைன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே இதில் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ஜேகேயும் ஒரு நல்ல வேலையில் இருக்கார். நீங்களுமே இப்போ காலேஜ்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்க. ஆனால் இன்னும் உங்களுக்கு அந்த ஜேகேயோட தாட்டுங்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ அப்படியே ஜேகே வீட்டிலேருந்து வந்திருப்பீங்கல்லடா, அப்போது நீங்கள் ஜேகேயோட ஒரு குட்டி ஃபோட்டோ, அதில் நீங்களும் அவரும் மட்டும் இருப்பீங்க. அதாவது குரூப் ஃபோட்டோவில் நீங்களும் அவரும் குழந்தைங்களாக இருப்பீங்க, ஒன்றா நின்று இருப்பீங்க. அதை பார்த்துட்டே இருக்கீங்க. இனி உன்னை நினைக்க மாட்டேன், உன்னை பற்றி யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன், உன்னை பற்றி நினைக்காமல் இருக்க முடியுமான்னு தெரில, ஆனால் நான் ட்ரை பண்ண போகிறேன். உன் லைஃப்பில் இனி வரமாட்டேன். என்ன நடந்தாலும் உன் லைஃப்பில் இல்லை, உன் லைஃப்பில் இல்லை, என் லைஃப்பில்
நீ இல்லை, அவ்வளோதான். ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜகு. லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை இடையில் வழிய வைத்து விலகினேன் உன்னை என்னுள்ளே விதித்தாயே. தொலை தூரம் சென்றாலும் மறையாத உயிர்கொழியே நிழலும் துணையும் விலகும் இந்நாளில் உயிரும் இருளில் மூழ்கும் கண்ணீரில் தானாக வாழும் என் உயிரே விடை தேடுதே. முடிவில் முடியாத மோதல், முடிவின் ஆழம் அறியாத காதல், தேயிலாக ஊறும் உன் நினைவில் மனமேங்குதே உயிர் குடியே. லைட்டர் வச்சு எரிச்சிருப்பீங்க. இப்போ அப்படியே நீங்கள் உங்கள் ரூமில் ஜேகேயோட ஃபோட்டோவை பார்க்குறீங்க. காலம் எப்படிலாம் பதில் சொல்லுதில்ல. நீ வேணான்னு சொல்லி இதே இடத்துல தான் உன்னோட ஃபோட்டோவை நான் லைட்டர் வச்சு எரித்தேன். இப்போது அதேமாரியே 6 வருஷம் கழிச்சு ஃபோட்டோவை எனக்கு எங்கள் அம்மா கொடுத்துட்டு போகிறாங்க. எப்படி? அப்போது நீ தான் எனக்கா? உனக்கு தான் அப்போவே என்ன பிடிக்காது, இப்போ மட்டும் எப்படி பிடிக்கும்? நான் வேண்டான்னு சொல்லணுமா, நீ வேண்டான்னு சொல்லணுமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜேகே வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. இப்போது அப்படியே நீங்கள் ஜேகேயோட ஃபேமிலி எல்லாருக்குமே டீ ஸ்நாக்ஸ்னு எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க. காஃபி எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பீங்க. கொடுத்துட்டு நீங்கள் ரூம்க்கே வந்திருப்பீங்க. அப்போ ஜேகே தான் சடனாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. அப்போ வந்துட்டு என்ன ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோம் போல. அப்போ நீங்களும் ஆமாம் ரொம்ப வருஷம் கழிச்சு. தெரியுது. நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லட்டுமா, நீங்கள் போயிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிற? உங்களுக்கே என்ன பிடிக்காது, அப்புறம் எப்படி? நீங்களே போய் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் தான் சொல்லணுன்னா சொல்லுங்கள், அது பிரச்சனை இல்லை. எனக்கு நீங்கள் வேண்டான்னு மட்டும் சொல்லிடுறேன். உங்கள் பேர்லாம் கெட்டு போகாது, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. என்ன பேசுகிற? இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறனாலும் ஓகே. எனக்கு இந்த கல்யாணத்தில் உங்களுக்கே இஷ்டம் இருக்காது தான் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களே போய் சொல்லிடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன பேசிகிட்ருக்க? நான் என்ன பேசுகிறேன்? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, அப்புறம் எப்படி? என்ன சொல்கிறீங்கன்னு என்ன கேட்குறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு பிடிக்காது. மேபி ஏன் சௌமி வீட்டில் பேசக்கூடாது? நீங்கள் உங்களுக்கு தான் சௌமியை பிடிக்கும்ல வயன். இல்லை, நான் அதுக்கு சொல்லலை, ஏதோ ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, சௌமிக்கே உங்களை பிடிக்கும், உங்களுக்கும் சௌமியை பிடிக்கும், நல்லாயிருக்கும் பேர். நீங்கள் வேணால் சௌமி வீட்டில் அலைன்ஸ் பேசி பாருங்களேன். வயன் என்ன இப்போ பேசுகிற? இல்லை, அது இங்கே பாரு வயன், சௌமிக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன? ஆமாம், என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போது வேறு பொண்ணு பார்த்துக்கலாம். நீங்கள் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. வயன், நீ என்றைக்குமே காது கொடுத்து கேட்க மாட்டியா எதுவும்? ஒருத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீயா ஒன்று நினச்சிப்ப? அப்படி தானே? நீயா ஒன்று நினச்சிட்டு நீயா ஒன்று பேசிக்கிறது, அப்படி தானே வயன்? இல்லை, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? சும்மா இரு வயன், சொல்ல வர்றதே காதில் கொடுத்து வாங்கிடாத. அப்புறம் நீயா ஒன்று நினச்சிட்டு நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன வேணான்னு சொல்லு, என்ன வேணான்னு சொல்லிட்ட நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன இது? எனக்கு புரியல. இங்கே பாரு வயன், எனக்கு அப்போது ஒன்று பிடிக்காது தான், உண்மையாக. இப்போ வேணாலும் சொல்லுவேன், பிடிக்காது தான் எனக்கு. இந்த லவ் மேலே உன் மேலே எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை தான். பட் எனக்காக நீ
எல்லாம் பண்ணுவேன்னு தோண ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பித்தேன். உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நான் தான் இந்த அலைன்ஸை ஏற்பாடு பண்ணேன். என் பேரண்ட்ஸ் இல்லை, நான் தான் சொன்னேன் எனக்கு வயனை பிடிக்கும், வயன் வீட்டில் பேசுங்கன்னு. ஆனால் நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டல்ல. அப்போவுமே நான் உன்னை பிடிக்காதுன்னு சொல்லலை, உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொன்னேன். பிடிக்காததுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுக்கும் வேறு வேறு மீனிங் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்க? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த அலைன்ஸை நான் அரேஞ்ச் பண்ணேன். புரியுதா உனக்கு? என்ன உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? என்ன என்ன அப்போ உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் உங்கள் சீக்ஸை வந்து பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட சொல்லணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன், ஆனால் முடியல என்னால். அதுக்கான சுச்சுவேஷன் இப்போ தான் எனக்கு அமைஞ்சிருக்குல்ல. லவ் யூ. உன்னை பிடிக்காம இல்லடி, ரொம்ப பிடிச்சிருக்கு, போ, ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப டைட்டாகவே ஹக் பண்ணிக்கிறாரு. உன்னைத்தான பார்த்துக்க நான் எங்க காத்திருக்கேன், நெஞ்சு எங்க இருக்க, உன்னை பார்க்க வானத்தை தாண்டி வந்து காதல காமத்தனானா, என் மூச்சவ பேசலும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யாரவ சொல்லும் ஸ்தாரவ, வந்தா என்னவனா, ஒரளையவ கலையவ அழகிய நிலவவ, நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ, சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவன்தா காரணமா. ஓகேடா, அண்டில் சைனிங் ஆஃப். பிரைட். டாடா, பாய். இது வந்து அவளோட ஸ்டோரி தான், நிறையா கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஐ ஹோப் அவள் பெயினாக கேட்டா, பட் எனக்கு பெயினாக கொடுக்கலாம் சத்தியமாக இஷ்டமே இல்லை. சரிடா, பாருங்க, போயிட்டு வரேன். டாடா, பாய். லவ் யூ. இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எதுலையும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ. செகண்ட் சேனல் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.